பெஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாதி ஆசிப் முசா பாகிஸ்தான் துணை ராணுவ படையில் பணியாற்றியவர் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. பயங்கரவாத தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று பாகிஸ்தான் அரசு தெரிவித்த நிலையில் திடுக்கிடும் தகவலின் பின்னணி என்ன? நாட்டையே உலுக்கிய பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு லஷ்கரே தொய்பா தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய TRF அமைப்பு பொறுப்பேற்றது. இந்த அமைப்புக்கும் தங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று பாகிஸ்தான் அரசு கூறி வந்தது. ஆனால் பயங்கரவாதி ஆசிம் மூசா மூலம் பெஹல்காம் தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் வலுத்துள்ளது. பாகிஸ்தானின் கபட நாடகம் அம்பலப்படுமா? காஷ்மீரில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக பெஹல்காம் பகுதியில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கு விளங்குகிறது. அங்கு கடந்த 22ஆம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தனர். கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் அப்பாவிகள் கொல்லப்பட்ட சம்பவம் குலை நடுங்க வைத்தது. இந்த தாக்குதல் தொடர்பாக NIA எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் பெஹல்காம் தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தானைச் சேர்ந்த தீவிரவாதி ஆசிம் மூசா மூளையாக செயல்பட்டது விசாரணையில் உறுதியாகியுள்ளது. இவர் பாகிஸ்தான் ராணுவத்தில் SSG எனப்படும் சிறப்பு சேவைகள் குழுவில் பாரா கமாண்டோவாக பணியாற்றியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் ராணுவத்தின் சிறப்பு பிரிவான SSGயில் வழக்கத்திற்கு மாறான போர் திறமை மற்றும் ரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபட தீவிர பயிற்சி அளிக்கப்படும். நவீன ஆயுதங்களை கையாளுவதுடன் தற்காப்பு கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவர்களாக SSG வீரர்கள் உருவாக்கப்படுவார்கள். இது போன்ற தீவிர பயிற்சி பெற்ற ஆசிம் மூசாவைத்தான் லஷ்கரே தொய்பா அமைப்பிற்கு பாகிஸ்தான் ராணுவம் அனுப்பியதாக கூறப்படுகிறது. பெஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் காஷ்மீரைச் சேர்ந்த 15 பேரை பிடித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்களிடம் நடத்திய விசாரணையில்தான் ஆசிம் மூசா பாகிஸ்தானின் துணை ராணுவ படையில் பணியாற்றியவர் என்ற திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு லஷ்கரே தொய்பா தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய TRF அமைப்பு பொறுப்பேற்றது. ஆனால் இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று பாகிஸ்தான் அரசு வாண்டடாக வந்து விளக்கம் கொடுத்தது. இந்த நிலையில் ஆசிம் மூசா மூலம் பெஹல்காம் தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் வலுத்துள்ளது. இதனிடையே பெஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் ஏப்ரல் முதல் வாரத்திலேயே பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் முகாமிட்டதும் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தன்று தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு அங்குள்ள உணவகத்தில் தீவிரவாதிகள் 2 காத்திருந்துள்ளனர். அப்போது அங்கு சாப்பிட வந்த சுற்றுலா பயணிகளிடம் மதம் குறித்து விசாரித்த பிறகு துப்பாக்கிச் சூடு நடத்தியதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக காஷ்மீரில் உள்ள 87 சுற்றுலா தலங்களில் 48 தலங்கள் மூடப்பட்டுள்ளன.